2024 උසස් පෙළ විභාගයේ ප්‍රතිඵල ඊයේ සවස නිකුත් කළා. විභාගයෙන් සමත් වුණු සෑම දෙනාටම සුබ පැතුම් එක් කරන ගමන් මේ කියන්න යන්නේ උසස් පෙළින් උසස් ලෙස සමත් වුණු අයියමලු දෙන්නෙක් ගැන. ජමුනා නන්ද ප්‍රණවන් සහ ජමුනා නන්ද සරවණන් එකකුස උපන් නිවුන් සහෝදරයෝ. ජීව විද්‍යාංශයෙන් උසස් පෙළ ලියපු දෙන්නම විභාගයේ ඉහළින්ම සමත් වෙන්නේ යාපනයේ දිස්ත්‍රික්කයේ පළමු ස්ථානය සහ දෙවනි ස්ථානය ලබාගෙන. යාපනයේ ශික්ෂණ රෝහලේ නියෝජ්‍ය අධ්‍යක්ෂ වෛද්‍ය ජමුනා නන්දන් මහතාගේ පුතුන් දෙදෙනා වුණ මේ අයියයි මල්ලි ඉගෙනුම ලැබුවේ යාපනයේ හින්දු විද්‍යාලයේ. ඒ විතරක් නෙවෙයි. යාපනයේ හින්දු විද්‍යාලයේ සිසුන් 55ක් මෙවර උසස් පෙළ විභාගයෙන් ඒ සාමාර්ථ 3ක් අරන් සමත් වුණු දක්ෂීන් අතර හිටියා. இந்த கல்லூரி அன்னைக்கும் எனக்கு கல்வியற்ற ஆசிரியர்களுக்கும் சக நண்பர்களுக்கும் பெற்றோருக்கும் பாடசாலை அதிபர் ரட்னம் செந்தில்மாறன் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு கல்வியற்ற ஆசிரியர்கள் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாவட்ட நிலையில் 5க்குள் வர வேண்டும் தான் எதிர்பார்த்திருந்த நான் முதலாமிடம் வர வேண்டும் எதிர்பார்க்கவில்லை. நாங்கள் ரெட்டியர்கள் எங்களுக்கு டவுட்ஸ் வந்தால் நாங்கள் சேர்ந்து படிப்போம். ஒவ்வொரு நாளும் டெய்லி படிக்கிற நாங்கள். எனது இலக்கு ஒரு எதிர்காலத்தில் ஒரு சிறந்த வைத்தியனாக எங்கள் அப்பாவைப் போல ஒரு சேவையை செய்ய வேண்டும் என்பதே ஆகும். எங்களுக்கு கற்பித்த ஆசிரியர்களுக்கும் அதிபர் மற்றும் பெற்றோர்களுக்கும் என் சக நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நாங்கள் எங்களுக்கு ஜூனியராக இருக்கிற ஆட்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டியது, நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டோட பேப்பர் செய்ய நீங்கள் டைமை மேனேஜ்மெண்ட் பண்ணி செஞ்சு பார்க்கணும். இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் செகண்ட் பார்ட் நீங்கள் செய்கிறீங்கள்டா ஸ்ட்ரக்சரை ரெண்டையும் சேர்த்து ஒரே டைமில் செஞ்சு முடிக்கணும். சுயமாக படிக்கிறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி வச்சுருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு நெடுக நேரம் நீங்கள் கிளாஸ்லேயும் முடித்து திருப்பி படுத்துட்டீங்கள்டா பிறகு சுயமாக படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அப்போ அது உங்களோட மெமரியை பாதிக்கும். அப்போ நீங்கள் பரீட்சையில் கூடிய புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நீங்கள் அந்த நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கணும். මාධ්‍යවේද අදහස් දක්වමින් දරුවන්ගේ පියා වූ වෛද්‍ය ජමුනා නන්දන් මහතා සඳහන් කළේ දරුවන් දෙදෙනා ලබාගත් විශිෂ්ට ප්‍රතිඵලය ගැන අතිශය සතුටු වන බවයි.